இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது, ஆலோசனை கர்த்தா. ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனையில் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அந்த மனுஷன் அநேகரிடம் ஆலோசனை கேட்பான். சில நேரம் அவருடைய ஆலோசனைகள் நல்லதாக இருக்கும், சில நேரம் அவங்களுடைய ஆலோசனைகள் பிழைத்து போய்விடும். இப்படி பலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும், உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர் என்று. அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவன். நீங்கள் வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய பெற்றார்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்க மற்றவர்கள் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஆலோசனைகள் இல்லாத இடங்களிலே வளருகிறவர்கள் பெரியவர்களோ சிறுவர்களோ பிள்ளைகளாக இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல அவங்க விழுந்து போனவர்களைப் போல, தோற்று போனவர்களைப் போல, சமாதானத்தை இழந்தவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்கள் போல இருப்பார்கள். என்னுடைய நண்பன் சொன்னான், என்னுடைய சிநேகிதன் சொன்னான், என்னுடைய சிநேகிதி சொன்னார்கள், இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று ஆலோசனை சொன்னார்கள். அதை நம்பி அந்த ஆலோசனை கேட்டு நடந்த போது அது பெரிய பிரச்சனையில் முடிந்து விட்டது. அது இருந்த பணம் எல்லாவற்றையும் அதில் போட்டு அவைகளை இழந்து விட்டோம். இப்பொழுது ஒன்றுமல்ல, கடன் பிரச்சனையில் தவிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் அப்படி செய்தார்கள், அவர்கள் அப்படி ஒரு ஆலோசனை சொன்னார்கள், அதை கேட்கும்போது நல்லதாக இருந்தது. அந்த ஆலோசனையிலே நான் ஒரு காரியத்தை செய்தேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனையை சந்தித்து விட்டது, ஐயோ நான் தனிமரமாகி விட்டனே, ஒருவரும் எனக்கு இல்லையே, நான் மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு வேதனையும் வியாகுலத்தையும் தோல்வியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டது, நான் வாழ்றதை விட சாகிறது நல்லம் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை அப்படியாய் போராடுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாருடைய ஆலோசனையில் நீங்கள் நடந்தீங்க? உங்களுடைய சொந்த ஆலோசனையா, உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனையா, உங்கள் மனைவியினுடைய ஆலோசனையா, உங்கள் கணவனுடைய ஆலோசனையா, உங்களுடைய பெற்றாருடைய ஆலோசனையிலேயா நடந்தீர்கள்? இவைகள் எல்லாம் ஒரு நாள் தோல்வியிலே வந்து முடிந்துவிடும். அப்போ நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் செய்யலாம், அப்பொழுது ஜெயம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஆலோசனையில் மனித ஆலோசனைகளை விட மற்றவங்களுக்கு வேண்டியவர்கள், முக்கியமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், படித்தவர்கள், இப்படிப்பட்ட அவர்களுடைய ஆலோசனைகளை தவிர தேவனுடைய ஆலோசனை என்றும் இருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு தேவனாய் இருக்கிறவர் ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களோட வாழ்க்கையில் இதுவரையும் அந்த பிரச்சனைகள், இதுவரையும் அந்த நெருக்கங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? யாரோ சொன்னார்கள், அவங்களோட ஆலோசனை நல்லா இருந்தது, டிவியில் அவர் வந்து ஆலோசனை சொன்னார், பத்திரிகையில் அவருடைய ஆலோசனை வந்தது, புத்தகத்தில் அவருடைய ஆலோசனை வந்தது, அப்படி செய்தோம். ஆனால் அவைகள் முடிவிலே இவ்வளவு வேதனையாய் போய்விட்டதே என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையின் தெய்வம். அவர் ஒரு ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாரானால் அந்த ஆலோசனை 100% சக்சஸ் ஆகும். அந்த ஆலோசனை 100% நிறைவேறும் உங்களோட வாழ்க்கையில். அது அப்படியே நடக்கும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் இருந்ததுனால இந்த
ஆலோசனை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதனாலே மனித ஆலோசனைகளிலே நீங்கள் நடந்து நாளில் உங்களோட வியாபாரம் விழுந்து போயிட்டுது, கடன் பிரச்சனை, குடும்பம் பிரிந்து போயிட்டு, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்படிப்பு காரியங்கள், எதிர்காலங்களை கொண்டு நடத்த முடியாத தோல்விகள், துயரங்கள், வேதனைகள், வியாபாரத்திலே நீங்கள் வாழுகிறீர்கள். இந்த வாழ்க்கையில இருந்து இயேசு கிறிஸ்துடைய நாளில் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்க விரும்புகிறார். இந்த இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை ஆலோசனைகள், மனித ஆலோசனைகளால் நிரம்பி எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்கிறது என்று தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்க விரும்புகிறார். ஆலோசனையின் தேவனாய் இருக்க விரும்புகிறார். நீங்கள் இன்றைய நாள் ஆயத்தமாய் இருப்பீர்களானால், இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசு உங்களுக்குள்ளே வருவார். வந்து உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார். உங்களோட கணவனுக்கு தேவையான ஆலோசனை, உங்களோட மனைவிக்கு தேவையான ஆலோசனை, உங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனை, இப்படி எல்லா ஆலோசனைகளையும் அவர் கொடுப்பார். அந்த ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கை 100% வெற்றியாக இருக்கும், ஜெயமாக இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து கொள்ளுவீங்க. எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயத்தை கண்டடைவீர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஒரே தேவன் இந்த ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அவர் சொன்னார் என்றால் ஒரு ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறும். அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுவீர்களானால் உங்களோட வாழ்க்கையில் தோல்வி என்பதை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவருடைய ஆலோசனை, இவருடைய ஆலோசனை. உங்களோட கணவன் வந்து சொல்லுவார், வேலை செய்கிற இடத்துல ஒரு நண்பன் இப்படி சொன்னான், அதை கேட்டு நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை, வியாபாரத்தை தொடங்குவோம் என்று சொல்லி இருக்கிற எல்லா நகைகள், பணங்களை எல்லாம் போட்டு அந்த வியாபாரத்தை தொடங்க அந்த வியாபாரம் நஷ்டத்தில் போயிட்டு பாருங்க. அந்த நண்பனுடைய ஆலோசனை இப்படியாய் போயிட்டு, கடன் திருப்பிய கொடுக்க வழி இல்லை, மரித்தால் நல்லம்மா, எங்கே ஓடி ஒழிப்பது என்கிற வேதனை, வெக்கம், வியாகுலம், இப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்று பாருங்கள். அவர் உள்ளே வருவார். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய துக்கங்களை நீக்குவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், அன்பு செய்வார். அவருடைய அன்பு நிறைவானதாய் நித்தியமான அன்பாய் இருக்கிறது. அப்படியே உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் ஆலோசனை கர்த்தராயிருப்பார். ஆலோசனை சொல்லுகிற தெய்வமாய் இயேசு இருந்தே இனி ஒருபோது நீங்கள் தோற்று போகாதபடி, இடராதபடி, விழாதபடி அவருடைய ஆலோசனைகள் உங்களை நடத்தும். அவர் உங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். அவர் மரித்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவர் கிடையாது. அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் சொல்லுகிறபடி எல்லாம் ஆகும். அவருடைய வார்த்தை அதிகாரமும் வல்லமையும் உள்ளது. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்லும். அனுப்பின காரியமாய் வாய்த்து மீண்டும் அவரிடம் வெற்றியோடு திரும்பும். அப்படிப்பட்ட தேவன் இந்த ஆலோசனை கர்த்தராகிய இயேசு. அவர் உங்களோட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட போது அவர் உங்களுக்குள்ள வந்தே உங்களுக்கு பூமியில் வாழுகிற வாழ்க்கையிலேயும் ஆலோசனை சொல்லி மரணத்துக்கு பிற்பாடு உங்களோட ஆத்மா என்றென்றும் வாழும் அழிவில்லாத வாழ்க்கையாகிய நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காய் செபிக்க போகிறேன். என்னுடைய இணைந்து செபியுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆலோசனை கர்த்தராகிய இயேசு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆலோசனை கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, அவருடைய ஆலோசனை, இவருடைய ஆலோசனை நடந்து எல்லாவற்றையும் இழந்து நான் நிற்கிறேன், ஆண்டவரே எனக்கு கிருபையாயிரும், எனக்கு உதவி செய்யும் என்று முதல் நான் உங்களுடைய ஆலோசனையை பிடித்து கொள்கிறேன். நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் இருதயத்துக்குள்ளே வந்து இயேசுவே எனக்கு ஆலோசனை கர்த்தராயிருங்கப்பா,
நீங்க அப்படி இருந்தால் மட்டும் போதும் எனக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க. ஆலோசனை கர்த்தாவே, இதோ அவருடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிறருடைய ஆலோசனால கெட்டு போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் முதல் இயேசு கிறிஸ்து பிரவேசித்து ஆலோசனை கர்த்தராயிருந்து அவர்களுக்கு நன்மைகளை நீங்க உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தராய் இந்த நிமிஷம் முதல் இருப்பார். ஆமென்.